நாங்கள் சிறுவாபுரி கோயிலுக்கு போகலான்னு தான் கிளம்பிட்டோம். பாப்பாவும் சொட்டருக்குள்ளெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் காலைல 7 மணிக்கே கிளம்புனால செம்ம பனியாக இருந்துச்சு. அதனால் பாப்பாவுக்கு துண்டெல்லாம் போட்டு போத்தி தான் கூப்பிட்டு போனோம். அவளை கூப்பிட்டு போகிறத பார்த்தா ஏதோ கடத்திட்டு போகிற மாதிரியே இருந்துச்சு. எங்கள் வீட்டிலேருந்து கோயிலுக்கு 80 கிலோமீட்டர். அதனால் நாங்கள் போகும்போது பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிட்டோம். சிறுவாபுரி முருகன் கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம நினச்சது நடக்கும். நம்ம 6 வாரம் தொடர்ந்து போகணும். எந்த தடங்களும் இல்லாமல் போனோம். நம்ம நினச்சாலாம் அங்கே போக முடியாது. முருகராக நினச்சா மட்டும்தான் நம்ம அவரை போய் பார்க்க முடியும். நிறைய தடங்கள் வரும். அதையும் தாண்டி நம்ம 6 வாரம் தொடர்ந்து போனால் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கணும். யூடியூப்லேயும் சொல்லியிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் சொல்லியிருக்காங்க. சரி நாங்களும் போகலான்ட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வந்தோம். அது எதுவும் வீடியோலாம் எடுக்கலை. இது 2வது வாரம். ஃபஸ்ட்டு வாரம் வரும்போது நான் 2 விளக்கு வாங்கி ஏற்றினேன். ஆனால் யூடியூப்பில் சொன்னாங்க வெற்றிலை விளக்கு வாங்கி ஏற்றினா தான் வெற்றி கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால் நானும் இந்த வாரம் வெற்றிலை விளக்கு தான் வாங்கி ஏற்றினேன். இது வரைக்கும் நாங்கள் 2 வாரம் வந்துட்டோம். இன்னும் நல்லபடியாக 4 வாரம் வந்துடணும். நாங்கள் இப்போ சாமிலாம் கும்பிட்டாச்சு. இப்போ கோயிலுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குது. அங்கே தான் போகலான்னு போயிட்டுருக்கோம். நாங்கள் காலையிலே கிளம்பிட்டனால வீட்டிலே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டோம். இப்போ அவள் அங்கே அந்த குளத்தை பார்த்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி பக்கத்தில் சிறுவாபுரி என்ற ஊரில் தான் இருக்குது. நீங்களும் ஏதாவது நினச்சது நடக்கணும்னா நீங்களும் இந்த கோயிலுக்கு 6 முறை போய் பாருங்கள். கண்டிப்பாக நினச்சது நடக்கும். நாங்கள் இப்போ சாமிலாம் கும்பிட்டாச்சு, கிளம்பிட்டோம். போகிற வழியில் நிறைய காயெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.